அன்பு உறவுகளுக்கு வணக்கம். புனித பிரான்சிஸ் அசிசியார் இயேசுவின் தோழனாக, ஏழைகளின் நண்பனாக, உலக அமைதியின் தூதனாக, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த இயற்கைக்கும் சகோதரனாக வாழ்ந்தவர். இந்த புனிதரின் இந்த 4 பண்புகளைத்தான் இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் இந்த அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும், புனித பிரான்சிஸ் அசிசியார் வழியாக தமக்கும் தம் குடும்பத்துக்கும் தாங்கள் வளர்க்கிற செல்ல பிராணிகளுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, 1182ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டின் அசிசி நகரில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அந்த பெற்றோர் ஜியோவானி என்று பெயர் வைத்தார்கள். ஆனாலும் கூட அந்த பெற்றோருக்கு பிரான்ஸ் நாட்டு மீதும் அந்த பிரெஞ்சு மொழி மீதும் அதிக ஈடுபாடும் ஒரு நேசமும் இருந்ததால் தன் குழந்தையை பிரான்சிஸ்கோ, அதாவது பிரெஞ்சு மேன் என்ற பெயரில் அழைக்க ஆரம்பித்தார். அந்த பெயர்தான் பின்னால் நிலைத்தும் போனது. அவர்தான் பிரான்சிஸ் அசிசியார். நல்ல வசதியான குடும்பம். அப்பா ஜவுளி தொழில் செய்கிறார். நல்ல பணத்திற்கு குறைவில்லை, வசதிக்கு குறைவில்லை, செல்வாக்குக்கு குறைவில்லை. எனவே எல்லா குழந்தைகளும் போலவே நன்றாக ஒரு ஆடம்பரமான துணி அணிந்து ஒரு பார்ட்டிகளுக்கு போவது, கொண்டாடுவது என சொல்லி ஒரு உற்சாக மனநிலையில் வாழ்ந்தவர் தான் பிரான்சிஸ் அசிசியார். இவருக்கு இராணுவத்திலே சேர்ந்து ஒரு பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கனவு இருந்தது. இராணுவத்திலும் சேர்ந்தார். அசிசி நகருக்கும் பெருஜியா நகருக்கும் இடையிலே சண்டை நடந்தது. அந்த சண்டையிலே இவர் கைது செய்யப்பட்டார். எதிர்நாட்டு பெருஜியா பகுதியில் உள்ள சிறையில் ஓராண்டு கஷ்டப்பட்டார். அந்த சிறைவாசம் அவர் கொஞ்சம் மனத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் கூட அந்த கனவை கலைத்து விடவில்லை. எப்படி ஆனாலும் தான் ஒரு இராணுவ வீரனாக வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. இவர் யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு நாள் கனவிலே இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னை விட யார் உனக்கு சிறப்பானதை செய்து விட முடியும்? நான் மாஸ்டர், ஒரு தலைவர். நான் உனக்கு சிறப்பானதை செய்வேனா அல்லது ஒரு ஊழியர் உனக்கு சிறப்பானது செய்வாரா? மாஸ்டர் ஆர் சர்வன்ட், யார் உனக்கு சிறப்பானது என்னை விட செய்துவிட முடியும் என்று கேட்கிறார். அந்த காட்சி, அந்த கனவுக்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் வருகிறது. இனிமேல் தான் இராணுவத்துக்கு போகவில்லை என்று முடிவெடுத்து அடுத்த கட்டத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். இந்நிலையில் தான் ஒரு நாள் அவர் பயணிக்கிற பொழுது தொழுநோய் பாதிக்கப்பட்ட ஒருவரை பார்க்கிறார். தொழுநோய் என்றால் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் படங்களிலே பார்த்திருக்கலாம். கால், கை எல்லாம் புண்ணாக இருக்கும். அந்த தொழுநோயாளரை பார்த்த உடனேயே பிரான்சிஸ் அசிசியாருக்கு ஒரு வெறுப்பு, அது ஒரு அவர்ஷன் அது ஏற்படுகிறது. இயல்பானது தானே. எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. நான் மதுரையிலே பயிற்சியிலே குருத்துவ பயிற்சியில இருந்த பொழுது ஒரு கிராமத்திற்கு நான் சென்றேன். ஒரு வயதான பாட்டியம்மா தொழுநோய் வந்து குணமான நிலையில் இருந்தார். கைகளிலும் கால்களிலும் விரல்கள் இல்லை. அந்த இடங்கள் முழுவதும் கருப்பாக இருந்தது. தொழுநோய் முற்றிலுமாக குணமாகிவிட்டது. ஆனாலும் கூட அருகில் சென்று அமர்ந்து ஒவ்வொரு வாரமும் பேசும் பொழுது ஏதோ மனதுக்குள் ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அப்படி என்றால் முழுக்க கால்களிலும் கைகளிலும் புண் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த நிலையில் தான் பிரான்சிஸ் அசிசியார் ஒரு வினாடி கொஞ்சம் தாமதிக்கிறார். ஆனால் அடுத்த நொடியே அவரை ஆற தழுவிக் கொள்கிறார். அதன் பிறகு தன் வாழ்நாள் முழுவதுமே எண்ணற்ற தொழுநோயாளர்களுக்கு அவர் காயங்களை கழுவி மருந்திட்டு கட்டுப்போட்டு அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அவர் கொடுத்து இருக்கிறார், காட்டியிருக்கிறார். நாட்கள் கடந்து போகிறது. ஒரு நாள் ஒரு கோவிலிலே அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். பாடுபட்ட சிறுவத்துக்கு முன்பாக அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குரல் கேட்கிறது. ரீபில்ட் மை சர்ச், என்னுடைய கோவிலை மீண்டும் கட்டி எழுப்பு என அந்த குரல் வருகிறது. சுற்றிலும் பார்க்கிறார். அந்த கோவில் பாழடைந்த கோவில். எனவே அந்த கோவிலை சீரமைப்பதற்காக இயேசு சொல்லுகிறார் என்று நம்பி தந்தையிடமிருந்து அவருடைய பணத்தை எடுத்து கோவில்களை புனரமைக்க தொடங்குகிறார். இதிலே மகனுக்கும் தந்தைக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. எந்த வீட்டில்தான் பெற்றோருடைய பணத்தை, நகையை எடுத்து மகன் கோவிலுக்கு செலவழிப்பதை அவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள்? யோசிக்க வேண்டிய ஒன்று. அவர்களுடைய கருத்து முரண்பாடு ஏற்பட்டதால் மகன் சொல்லிவிடுகிறார், என்னுடைய பங்கை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் போய்விடுகிறேன். தன்னுடைய பங்கை வாங்கி அதை விற்று அதன் மூலமாக கோவில்களை புனரமைக்க தொடங்குகிறார். இயேசு அவரிடம் சொன்னது பாலடைந்த கோவில்களை புனரமைக்க அல்ல, மாறாக ரீபில்ட் த சர்ச், திருச்சபையை கட்டி எழுப்பு, மறுபடியும் கட்டி எழுப்பு என்பதுதான் இயேசு அவருக்கு கொடுத்த வாக்குறுதி.
எனவே தன் வீட்டிலிருந்து வந்து அந்த பணத்தை வைத்து கோவில்களை புனரமைத்துக் கொண்டிருந்த பிரான்சிஸ் அசிசியார் முழுவதுமாக தரித்திர உடை, ஏழை உடை அணிந்து நோன்பிருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கிறார். ஏழைகளுக்கு உதவி செய்கிறார், நோயுற்றோரை பார்த்துக் கொள்கிறார், தனக்கான உணவுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டு ஆண்டவரோடு ஜெபத்திலே ஐக்கியமாகிறார். இவர் இவ்வாறு ஆண்டவரோடு ஐக்கியமாகிற பொழுது இவருடைய வாழ்க்கை, தவ முயற்சி, ஜெபம் அனைத்தையும் பார்த்து சிலர் அவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். ஒரு குழுமமாக, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து வாழத் தொடங்குகிறார்கள். அவர்களை வைத்து அவர்களுக்கென சில விதிமுறைகளை, விவிலியத்தில் இருக்கிற நற்செய்தி பகுதி இருக்கிறது, அந்த நற்செய்திகளின் அடிப்படையிலே விதிமுறைகளை வகுத்து ஒரு குழுவாக வாழலாம் என சொல்லி திருத்தந்தையை சென்று சந்திக்கிறார்கள். திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறார். தொடர்ந்து இறை வாழ்விலே பயணிக்க அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். இவ்வாறு பிரான்சிஸ்கன் குருக்கள் பணியை முன்னெடுக்கிறார்கள். இந்த எளிய வாழ்க்கை அவர் வாழ்ந்ததால் தான் முந்தைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட பொழுது நீங்கள் என்ன பெயரை தேர்வு செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் பிரான்சிஸ் என்ற பெயரை தேர்ந்து கொள்கிறேன். பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயர். ஏனென்றால் இந்த திருச்சபை ஏழைகளின் திருச்சபை, நாம் ஏழைகளோடு இருக்க வேண்டும் என சொல்லி அவர் சொன்னார். இந்த பிரான்சிஸ் அசிசியார் உலக அமைதியை அதிகம் நேசித்தவர், அதற்காக முக்கியத்துவம் கொடுத்தவர். நாம் கூட கோவிலிலே இந்த பாடலை அதிகம் கேள்விப்பட்டு இருப்போம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. இந்த பாடலை எழுதியது பிரான்சிஸ் அசிசியார். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை விதைக்க வேண்டும் என சொல்லி அப்படியே இந்த பாடல் வரிகள் அப்படியே செல்லுமே. கேட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு முறை. உலக அமைதிக்காக அதிகம் யோசித்தவர், ஜெபித்தவர் பிரான்சிஸ் அசிசியார். அது மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அவர் போதித்து இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், சூரியனை பிரதர் சன், சகோதரனே என்று அழைத்தவர், நிலவை சகோதரியே, சிஸ்டர் மூன் என்று சொன்னவர், நெருப்பை பிரதர் ஃபயர், அதாவது நெருப்பு சகோதரரே என்று சொன்னார், தண்ணீரை சகோதரியே என்று அழைத்தார். ஆக இயற்கைக்கு ஒரு சகோதரத்துவ உணர்வை கொடுத்து, உறவை கொடுத்து அந்த இயற்கையை பேணி காக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு முறை தன்னுடைய சக குருக்களோடு நற்செய்தி அறிவிக்க போய் கொண்டிருக்கிறார். அவர் போகிற பொழுது ஒரு மரத்துக்கு கீழே நிறைய பறவைகள் இருக்கின்றன. அந்த பறவைகளிடம் சென்று கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்திருக்கிறார். பறவைகள் இவரை பார்த்து கொண்டிருக்கின்றன. திடீரென்று பறவைகளோடு பேச தொடங்கிவிட்டார். இவர் என்ன பேசினார் என்று எழுதுகிறார்கள். பறவைகளிடம் சென்று, இங்கே பாருங்க, உங்களுக்கு கடவுள் உணவு கொடுத்திருக்கிறார், பறக்க இறக்கை கொடுத்திருக்கிறார், வாழ்வதற்கு கூடு கொடுத்திருக்கிறார், இன்னும் பறக்க வான்வெளியை கொடுத்திருக்கிறார், உயிர் வாழ மூச்சு காற்றை கொடுத்திருக்கிறார். எனவே காலம் முழுவதும் நீங்கள் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி பறவைகளிடம் நற்செய்தி அறிவித்திருக்கிறார். அதை வாசிக்கிற பொழுது அழகாக இருக்கிறது. பறவைகள் இறக்கையை தூக்கி அப்படியே நின்றன என்று சொல்லி. அதே போல இன்னொரு ஊருக்கு நற்செய்தி அறிவிக்க போகிற பொழுது அங்கே ஓநாயின் தொல்லை அதிகமாக இருந்திருக்கிறது. ஓநாய் ஊருக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற பொருட்களை அடித்து உடைப்பதோடு மக்களின் பொருட்களை திருடி கொண்டு செல்வது, மக்களை காயப்படுத்துவது என்று இருக்கிறது. எனவே மக்கள் பதறுகிறார்கள், அலறுகிறார்கள். பிரான்சிஸ் அசிசியாருக்கு தகவல் வருகிறது. இவர் அந்த கிராமத்துக்கு போகிறார். ஊருக்கு வெளியே சென்று நேரடியாக அந்த ஓநாய்க்கு முன்னே நிற்கிறார். ஓநாய்க்கு முன்னால் ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து விட்டு, இங்கே பார், என்னையவோ இந்த ஊர் மக்களையோ நீ காயப்படுத்தக்கூடாது என்றுதான் இந்த பேச்சை தொடங்குகிறார். அந்த ஓநாய் அப்படியே பார்த்தது, அப்படியே பணிந்து அவருக்கு முன்னால் வந்து அவருடைய கையிலே தன்னுடைய தாடையை வைத்து அப்படியே அமர்ந்திருக்கிறது. மக்கள் எல்லோரும் அதிர்ச்சியின் ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்னாராம், நீ செய்த தவறு தண்டனைக்குரியதுதான், ஆனாலும் கூட உனக்கு சாப்பாடு தானே வேணும், இனிமேல் நீ ஒவ்வொரு வேளைக்கு வந்துவிடு, இங்கே இருக்கிற மக்கள் உனக்கு உணவு தருவார்கள், அந்த உணவை உண்டு நீ சந்தோஷமாக வாழ், மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்று சொன்னாராம். அது அவ்வாறு திரும்பி சென்றிருக்கிறது. அதன் பிறகு ஓநாய் அந்த மக்களை தாக்கவே இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவை இரண்டையுமே ஒரு புதுமை என்ற அளவில் மட்டும் நாம் பார்க்க வேண்டாம். அதையும் தாண்டி இயற்கையோடு நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த விலங்குகளோடும் பறவைகளோடும் எப்படி இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் பிரான்சிஸ் அசிசியார் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த இயற்கை கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கின்றது என்று சொல்கிறார். விலங்குகளை கடவுள் படைத்து இருக்கின்றார், அதற்குரிய சுய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். விலங்குகளோடும் பறவைகளோடும் இயற்கையோடும் நாம் இயைந்து வாழ்கிற பொழுது இந்த உலகிலே, இந்த பூமியிலே அமைதி நிலவும் என்று சொல்கிறார். இத்தகைய அற்புதமான ஒரு புனிதரை அக்டோபர் 4ஆம் தேதி நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே உலகின் பல்வேறு இடங்களிலே
செல்ல பிராணிகளையும், வீடுகளிலே மக்கள் தங்கள் தேவைக்காக பயன்படுத்துகிற விலங்குகளையும் மந்திரித்து ஜெபிப்பார்கள். உலக அமைதியின் பாதுகாவலராக, விலங்குகளின் பாதுகாவலராக இருக்கிற புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் நாமும் ஜெபிப்போம். அவரிடம் இருந்த இயற்கையின் மீதான ஒரு பாசமும், எளியவர்கள் மீதான ஒரு நேசமும், கடவுளை ஏழைகளிடம் பார்த்த அந்த பண்பும் நம்மிடமும் வரட்டும். நாமும் அமைதியான ஒரு சமூகத்தை கட்டமைக்க பிரான்சிஸ் அசிசியாரின் கரத்தை பற்றிக் கொள்வோம். ஏழைகளோடும் எளியவர்களோடும் பாசத்தை பகிர்ந்து ஆண்டவர் இயேசுவின் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் இன்னும் நாமும் அனுபவிப்போம். பிரான்சிஸ் அசிசியார் நமக்காக நிச்சயம் பரிந்து பேசுவார். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.